நீங்கள் துளாராசினோட சிம்பிளை பாருங்கள், தராசு. நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பேன். சின்ன வயசுலேருந்தே பார்க்கணும் அப்படின்னா கூட ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், குடும்பத்துக்காக முன்ன வந்து நிற்கக்கூடியவங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் யாராவது லைஃப்பில் இருக்க இம்பேலன்சஸை எப்பயுமே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சனி அப்படின்னாலும் ஐயோ சனியா அப்படின்னு பயப்படுவோம். சனிக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. ஆனா தேவையில்லாத ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. நீ சும்மா தேவையில்லாம என் மேல பழி போட்டு நான் என்ன கேட்டுட்டு சும்மா இருக்கேன், நான் என்ன சொம்பனா சொம்பியா அப்படின்னு யோசிக்கக்கூடிய கேரக்டர். லவ் டைரக்டா போய் சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய தைரியம் துலாமுக்கு உண்டு. இந்த பொண்ணு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பையனே சொல்லிடுவான். காரணம் என்ன? அதே மாதிரி இந்த துளாராசி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயங்க. பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய ராசிஸ்ல நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் அதுல நிறைய துலாமா இருக்கும். ரெட் நூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 12 ராசிகள் பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, உங்களோட லவ் எப்படி இருக்கும், உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஏமாற்றப்படுவீர்கள், இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசும் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்றது புரியும். துளாராசி பெண்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராசி அதிபனே சுக்ரன் தான். பொதுவாக துளாராசி பெண்கள், ரிஷபராசி பெண்கள்லாம் இவங்களுக்கு ராசி அதிபன் சுக்ரன் அப்படின்றால இன்பில்ட்டாகவே அட்ராக்ஷன் அப்படின்றது இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக தென்றல் மாதிரி கூலாக நம்மளை கடந்து போகும்போது பொதுவாக நீங்களே அதை கவனிச்சு பாருங்கள். ஒரு துளாராசி பொண்ணு நீங்கள் உங்களை கடந்து போகுது அப்படின்னா ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு செகண்டாவது அவங்களை திருப்பி பார்ப்பீங்க. அவங்கள கடக்கக்கூடிய ஒவ்வொரு கால்களும் ஒரு நிமிஷம் நின்று ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குற மாதிரி தான் அவங்களோட லுக் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட துளாராசி பெண்கள் பொதுவாக வந்து பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, லவ்வபிளாக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க, ப்ளசண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் துளாராசினோட சிம்பிளை பாருங்கள், தராசு. நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருப்பேன், ஏற்றவும் மாட்டேன் இறக்கிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து பாருங்கள், இவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். சின்ன வயசுலேருந்தே பார்க்கணும் அப்படின்னா கூட ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், குடும்பத்துக்காக முன்ன வந்து நிற்கக்கூடியவங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் யாராவது இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு தப்பு செய்யுது அப்படின்னா கூட தட்டி கேட்கவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா துளாராசி பெண்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி பெண்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வைப்பாங்களா, நண்பர்கள் அப்படின்றது வைப்பாங்களா, இது வந்து பாருங்கள் காற்று பெரிய க்ரௌட் அப்படின்னு வேணும். ஹாப்பினஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வேணும். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நான் சந்தோஷமாக இருக்கணும். லைஃப்பில் இருக்க இம்பேலன்சஸை எப்பயுமே சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த குறையாக இருந்தாலும், எங்கே வேக்யூம் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்யூமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அப்படின்றது இவங்களுக்கு இருக்குங்க. இன்பில்ட்டாகவே அந்த எண்ணம் இருக்கும். பொதுவாக வந்து பாருங்கள், சனி உச்சமடையக்கூடிய சுக்கிரன் ராசி அதிபனாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி துலாம். இப்போ துளாராசி பெண்கள்கிட்ட ரொம்ப சிம்பிளாக நீங்களே இது கவனிச்சு பாருங்களேன். ஏமா இப்படி செஞ்ச அப்படின்னு ஒத்த வார்த்தை கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒத்த வார்த்தை அவங்க செய்யவே இல்லை, நீங்கள் தப்பாக கேட்டுட்டீங்க. நீ பார்த்தியா நான் செஞ்சதை நீ பார்க்காம நீ எப்படி சொல்லலாம், இந்த பொருளை தூக்கி இங்கே வச்சுட்டேன், ஏன் வச்சுட்டேன் அப்படின்னா, நான் வச்சதை நீ பார்த்த, அது எங்கே இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லை சரி ஓகே, எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் கேட்டேன். தெரியாமல் நீ எப்படி என்ன கேட்கலாம், எப்படி நீ பாட்டுன்னு கேட்டுட்டு நீ பாட்டுன்னு போயிடுவே, நான் பதில் சொல்லணுமா? முதல்ல பேசும்போது யோசிச்சு பேசு, யாரை என்ன கேட்கணும்னு கேட்டு தெளிஞ்சு பேசு அப்படின்ற மாதிரி அந்த பேச்சு வந்து தொடரும் பாருங்கள். அந்த வாய் கொடுத்தவன் யோசிப்பான், ஐயோ சாமி இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஏன் இப்படி கேட்டோம், தெரியாமல் ஒத்த வார்த்தை கேட்டுரும், அதுக்கு இந்த பிள்ளை இத்தனை வார்த்தை பேசுதே அப்படின்ற மாதிரி நொந்துக்கிற அளவுக்கு பேசுவாங்க. சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால நான் ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அட்டமெண்ட்டாக ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன், வேறு லெவலில் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். அதாவது என்னால் வந்து கம்மியாக பேச முடியாது. ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் சிங்கம் மாதிரி நிற்பேன், என்னால் கம்மியாக பேச முடியாது, உன்னால் நான் பேசுறதை கேட்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். புரியுதுங்களா? இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படின்றது உண்டு. சரி, இப்படிப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க, நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. பெருசாக வந்து யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கெடுத்து முன்னேறுது அந்த மாதிரி ஹேபிட்லாம் கிடையாதுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், சனி அப்படின்னாலும் ஐயோ சனியா அப்படின்னு பயப்படுவோம். சனிக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. சனியை பற்றி நிறைய நல்ல குணங்கள் நான் தான் பேசுகிறேன். அப்போ எனக்கு 7 நாட்டு சனி அஷ்டம சனியெலாம் வரும்போது அவருக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு தான் சரி. சும்மா சொன்னேன். ஆக்சுவலி சனிக்கு வந்து இன்பில்ட்டாகவே நிறைய நல்ல குணம் அப்படின்னு இருக்கு. ஈகைத்தன்மை அப்படின்வாங்க பார்த்தீங்களா, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் சனிக்கு உண்டு.
இந்த துளாராசி அன்பர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணாங்க. எதுவா இருந்தாலும் 4 பேர் ஹெல்ப்ன்னு கேட்டா சாலிடா செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா கூட, இப்ப என் வாழ்க்கையில நான் துளாராசிய பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நான் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஒத்து வராது. இருந்தாலும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனவங்க துளாராசியா தான் இருப்பாங்க. என்னால அவங்க கூட டிராவல் பண்ண முடியாது. ஆனா, அவங்கள என்னால மறக்கவும் முடியாது. ஒரு பொண்ணா இருக்கு. எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ, எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்றேன். என்னோட ஒரு ரிசர்ச்ல நான் சொல்றேன். ஒரு ரிஷபராசி பொண்ணு அப்டின்னா, துலாம் ஒத்து வராது. நான் சிம்பிளா சொல்வேன். துலாம் உங்களுக்கு ஒத்து வராது. ஆனா, இவங்க அவங்களோட ரிஷபத்தினோட லைஃப்ல துலாம் டிராவல் பண்ணுது அப்டின்னா, துலாத்தினால இவங்க அடைஞ்ச பலன் அப்டின்றது வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணாவது இருக்கும். அது பெரிய பலனா இருக்கும். அப்டின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ, துலாம்க்கு இவங்க ரிஷபம் இல்லைங்க. யார் ஹெல்ப் கேட்டாலும் செய்வாங்க. பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாரி நெறைய குணம். ஈகைத்தன்மை, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மத்தவங்கள அப்லிஃப்ட் பண்றது, யாராவது கஷ்டப்படுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு காசு குடுக்குறது. அதே மாரி பசியினால ஏதாவது ஒரு உயிர் வாடுது அப்டின்னா, உடனே வந்து சாப்பாடு வாங்கி குடுக்குறது. ஒருத்தவங்க யாச்சகம் பண்றவங்க ட்ரெஸ் வந்து கிழிஞ்சு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நேரா போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸ கொண்டாந்து, ஒரு புடவ கொண்டாந்து அந்த அம்மா மேல போத்து விட்டு போறது. அந்த அம்மா புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தாலும், அந்த அம்மானோட மானத்த பத்தி கவலைப்படுறது. இப்படி நெறைய ஈகை குணம் அப்டின்றது இவங்களுக்கு உண்டு. எதனால அப்டின்னா, சனி உச்சமடையக்கூடிய ராசி. சனியினால அந்த ஈகை குணம் அப்டின்றது உண்டு. அதே அடமண்ட் ஆர்குமெண்ட்டும் சனியினால தான். வாய குடுத்தா, "ஏன்டா சாமி இவன்கிட்ட இந்த பிள்ளைகிட்ட நான் வாய குடுத்தேன்" அப்படின்னு நொந்துக்கிற குணமும் சனியினால தான். ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ஆனா தேவையில்லாத ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. "நீ சும்மா தேவையில்லாம என் மேல பழி போட்டு நான் என்ன பேய் கேட்டுட்டு சும்மா இருக்கேன். நான் என்ன சொம்பனா? சொம்பியா?" அப்படின்னு யோசிக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் ஒரு காலேஜ் படிக்குது பிள்ளை, இல்ல ஒரு ஆஃபீஸ் போகுது. லவ் பண்ணுமா? கண்டிப்பா லவ் பண்ணும். வாழ்க்கையில லவ் பண்ணாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கல்யாணம் அப்படின்னா லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். லவ்வே இல்லாத என்ன வாழ்க்கை? அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசியில துலாமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிள்ளை ஒரு பையன பாக்குது. எப்படி லவ் பண்ணும்? பையன் ரொம்ப புத்திசாலியா இருந்தா பிடிக்குமா? கிடையாது. பையன் ரொம்ப வந்து ஆ வசதியானவனா இருந்தா பிடிக்குமா? கிடையாது. பையன் ரொம்ப வந்து ஆளுமையா இருந்தா பிடிக்குமா? கிடையாது. பையன் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணா பிடிக்குமா? கிடையாது. அப்ப பையன என்னம்மா பார்த்து லவ் பண்ணோம் அப்படின்னா, பையன பார்த்த உடனே பிடிக்கும். ப்ளசன்ட்டா இருக்கணும் பையன். சுக்கிரன் அப்படின்னாலே அழகுங்க. அழகு. அட்ராக்டிவா இருக்கணும். அட்ராக்ஷன் அது எனக்கு பிடிக்கும். ஒரு வசீகரமா இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். லவ் பண்ண ஆரம்பிச்சு அழகு மட்டுமே கடைசி வரைக்கும் போதுமா? அப்படின்னா நல்ல குணங்களும் பார்ப்பாங்க. ஒரு பையன பார்க்குறாங்க. பையன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பையன் இப்ப சல்மான் கான் மாதிரி பையன். இப்ப தமிழ்ல சொல்லணும் அப்டின்னா, அஜித் குமார் சார் மாரி பையன். இந்த மாரி அழகா இருக்கிறவங்கலாம் பிடிக்கும். நெறைய பேர் கேட்பீங்க, எல்லாரும் அஜித் குமாரே கேட்டா என்ன பண்றது அப்டின்னு. இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அந்த மாரி அழகா இருக்கவங்கள பிடிக்கும் அப்டின்னு சொல்லலாம். அந்த மாரி அழகா இருக்கவங்கள பார்க்குறாங்க, லவ் பண்றாங்க. லவ்வ டைரக்ட்டா போய் சொல்லுவாங்களா? சொல்லக்கூடிய தைரியம் துலாம்க்கு உண்டு. பட் இருந்தாலும் டைரக்ட்டா வந்து பையன் யாரு? ஏது? என்னா? அவனோட பேக்ரவுண்ட் என்ன? அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டு நட்பா பழகுவாங்க. நட்பா பழகல அப்டின்னாலும், தூரத்துலருந்து அவன் மேல ஒரு கண் இருக்கும். அனலைஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஹி வில் பி த பெர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னர் ஃபார் மீ அப்டின்னு யோசிச்சாங்க அப்டின்னா, அவங்க கூட போயிட்டு பேசி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா பழகி, அதுக்கப்புறம் வந்து அவன் சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பொண்ணு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பையனே சொல்லிடுவான். காரணம் என்ன அப்டின்னா, ஒரு பொண்ணு தென்றல் மாரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணுது. அட்ராக்டிவா இருக்கு. ரொமான்டிக்கா இருக்கு. லவ்வபிளா இருக்கு. நல்லா பேசுது. நல்லா பேசுது. அந்த பிள்ளைய யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அவனே சொல்லிடுவான். அப்படி மிஞ்சி அவன் சொல்லல அப்படின்னா, இந்த பிள்ளை சொல்லிடும். சொல்ற அளவுக்கு தைரியமும், தன்னம்பிக்கையும் இந்த பொண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல. ஐய்யய்யோ! நான் பொம்பள பிள்ளை. நான் எப்படி லவ் சொல்றது? அவன் ஏதாவது என்ன நெனச்சுக்கினானா? அப்படியெல்லாம் துலா நினைக்கிறது இல்லைங்க. டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட்டா பேசுவாங்க. எனக்கு உனக்கு புடிச்சிருக்கு அப்படின்றத டைரக்ட்டா பேசுவாங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. எனக்கு எங்க அப்பா, அம்மா பத்தி கவல இல்ல. நீ வேற ரிலிஜியன், நான் வேற ரிலிஜியன். கேஸ்ட் வேற. எதுவா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. உனக்கு என்ன புடிச்சிருக்கா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது அப்படின்றத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றது துலாம்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணி நல்ல சந்தோஷமா வாழ்வாங்களா? அப்படின்னா, கணவர ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. கணவருக்கு நல்ல மனைவியாவும், குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாவும் இருப்பாங்க. குழந்தைங்கள எப்படி கம்ஃபர்ட்டா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாரி கம்ஃபர்ட்டாவும் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க லவ் பண்ணும்போது மீனமையும், சிம்மத்தையும் லவ் பண்றாங்க அப்படின்னா, அந்த லவ் மேக்ஸிமம் வந்து சக்சஸ் ஆவறது இல்லைங்க. அது ஃபெயிலியர் நோக்கி தான் போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களும் அதீத வந்து ஆதிக்கமான பெர்சனாலிட்டீஸ். மீனமும், சிம்மமும் கூட ரொம்ப ஆதிக்கமான பெர்சனாலிட்டீஸ். அப்ப இந்த ஒரு உரக்குள்ள ஒரு கத்தி தாங்க இருக்கணும். ஒரு சின்ன உரைக்குள்ள 2 கத்தி போட்டு நம்ம டம்ப் பண்ணோம் என்ன ஆகும்? உர கிழிஞ்சு போயிடும். அந்த மாரி பெரும்பாலும் செட் ஆகறது இல்ல. ஆனா, அதையும் மீறி மீனத்தையும், சிம்மத்தையும் லவ் பண்ணி, கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் இருக்க தான் செய்றாங்க. மெஜாரிட்டி வின்ஸ். மெஜாரிட்டி செட் ஆவறது இல்ல அப்படின்றது தான் அதே மாதிரி இந்த துலா ராசி பெண்கள கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயங்க. எப்படி அப்படின்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம். மேக்ஸிமம் துலா ராசியில வந்து லவ் ஃபெயிலியர்ஸ் கிடையாது.
ஏழாம் பாவம் அப்படின்றதுனால ஆல்வேஸ் தே வில் மேக் குட் மணி. எப்பயுமே நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நம்ம கம்ஃபர்ட்டாக வாழணும். நம்ம கணவரை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்கள கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். நம்ம குடும்பத்தை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா துளாராசி பெண்களுக்கு நேச்சுரலாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அதீத பேச்சு திறமை, புத்திசாலித்தனம் இதனால் நிறைய பெண்கள் வந்து பாருங்கள் நீதித்துறையில் நீதி அரசர்களாக இருப்பாங்க, அட்வொகேட்ஸாக இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. இந்த பையனுக்கு இப்படி மண்டையில் இப்படி அடித்து சொன்னாதான் ஏன் புரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்கும். யாரை எப்படி வந்து புரிய வைக்கணும், எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸாக, லெக்சரர்ஸாக இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனில் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அறம் சார்ந்த துறை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப மேலோங்கி நிற்கும். பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய ராசிஸில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் அதில் நிறைய துலாமல் இருக்கும். இப்படிப்பட்ட பல அனலைசேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 16 வருஷம் நான் வந்து பண்ணி 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 என்ன சொல்கிறது, தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நான் அதை சொல்வேன். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். அந்த மாதிரி பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கவங்கள அவங்க எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து பாருங்கள், ஒன்று துலா ராசியாக இருப்பாங்க, இல்லை துலா லக்னமாக இருப்பாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். எப்பவுமே பணம் பண்ணணும், எவ்வளோ இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் சுக்ரன், ராசியாதிபன் சுக்ரன் அப்படின்னாலும் அந்த மாதிரி உண்டு. மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதான் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக நடிக்க தெரியாது. நான் எங்கள் அம்மா சொன்னா, பாட்டி சொன்னா, மாமா சொன்னா, மாமி சொன்னா அப்படின்றதுக்காக ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாற்ற என்னால் முடியாது. நான் லவ் பண்ணேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். யாருக்கும் துரோகம் பண்ண என்னால் முடியாது. இது ஒரு பெரிய சூப்பர் டூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லாங்க. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், அடிவயிறு சம்மந்தப்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அடிவயிறு பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, கிட்னி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கிட்னிலாம் சின்ன சின்ன குறைபாடுங்க. எங்கள் கிட்னியில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, லிவரில் ஒரு ஃபேட்டி லிவர் லைட்டாக வருது, இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு. இவங்களுக்கு ரொம்ப லக்கான கலர்ஸ் என்ன அப்படின்னாங்க, பொதுவாக சுக்ரன் அப்படின்னாலே ஒயிட்டுங்க. ஒயிட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று ஒயிட் இந்த பிள்ளைங்க போட்டுச்சு அப்படின்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அழகாக மல்லிப்பூ வச்சாங்கன்னா தேவதைகள் மாதிரி இருப்பாங்க, ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அந்த வானத்தில் இருந்த ஏஞ்சல்ஸே கீழே நடந்து வரா மாதிரி ஒரு இருக்கும். இப்போல்லாம் பிள்ளைங்க மல்லிப்பூ பெருசாக வைக்கிறது இல்லை, அழகாக ஃப்ரீயாக விட்டுட்டு வருது அப்படின்னா கூட ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒயிட்டு, ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, பிங்க்கு, லைட்டு பிஸ்தா கலர் இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இந்த துளாராசி பெண்களை பற்றி ரொம்ப ஈகைத்தன்மை அப்படின்றது உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வம்சத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு இன்பில்ட்டாகவே உண்டு. அதுக்கும் மேலே ரொம்ப ரொமான்டிக் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். துலாம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கதாங்க செய்து இனி வரும் பதிவுகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாழ்த்துக்கள்.